Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2022ல ரிலீஸ் ஆன ஒரு பெங்காலி மிஸ்ட்ரி டிராமா மூவி. படத்தோட பேரு போம்கேஷ் ஹோத்யமன்ஷா. போம்கேஷ்ங்கிறது ஹீரோவோட பேரு, ஹோத்யமன்ஷாங்கிறது கர்டைன் கால்னு அர்த்தம். அதாவது நாடகம் முடிஞ்சோடனே கர்டைன் க்ளோஸ் ஆகும்ல, அப்ப ஆக்டர்ஸ் எல்லாரும் வரிசையா நிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கர்டைன் ஓபன் ஆகும். ஆக்டர்ஸ் எல்லாரும் ஆடியன்ஸ்க்கு நன்றி சொல்லுவாங்க. இதுக்கு பேரு தான் கர்டைன் கால். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். ஒரு நாள் இவர் ஸ்டேஜ் டிராமா பார்க்க போறாரு. அந்த நாடகத்துல நடிச்ச ஒரு முக்கியமான கேரக்டர் கர்டைன் கால் நடக்கும் போது ஸ்டேஜ்ல இறந்து கிடக்காரு. கிளைமேக்ஸ்ல செத்து போன மாதிரி நடிச்சவரு எந்திரிக்கவே இல்ல, உண்மையிலே இறந்து போயிட்டாரு. ஆடியன்ஸ் கண்ணு முன்னாடியே கொலை நடந்திருந்தாலும் கர்டைன் க்ளோஸ் ஆனப்ப என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. டிராமா குரூப்பை சேர்ந்த ஒரு ஆள் தான் கில்லர்னு கெஸ் பண்ணி ஹீரோ இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாரு. விக்டிமை கொலை பண்றதுக்கு அந்த தியேட்டர்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே மோட்டிவ் இருக்குன்னா, கில்லரை கண்டுபிடிக்க ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஸோ கில்லர் யாரு, ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 1971ல நடக்கிற கதை. பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்த ஒரு காலகட்டம். ஒரு ஸ்டேஜ் டிராமா பத்தின விளம்பரம் பேப்பர்ல வந்திருக்கத ஒருத்தர் பாக்குறாரு. அந்த மேடை நாடகத்தோட பேரு தி கில்லிங் ஆஃப் கீச்சாக். கீச்சாக்குங்கிறது மகாபாரதத்துல வர ஒரு கேரக்டர். அதுல நடிக்க போறது விஸ்வநாத் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான டிராமா ஆர்டிஸ்ட். இந்த விளம்பரத்தை பாக்குறவரோட பேரு காளிச்சரண். விஸ்வநாத்ங்கிற பேரை பார்த்ததுமே இவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. அப்படியே கட் பண்ணி 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது 1957ல காளிச்சரனும் விஸ்வநாத்தும் ஒரே டிராமா குரூப்பை சேர்ந்தவங்க தான். ஒரு நாள் விஸ்வநாத்தும் டிராமா குரூப்ல இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸும் நெருக்கமா இருந்ததை காளிச்சரன் பார்த்திருக்காரு. அந்த ஆக்ட்ரஸ்க்கு டிராமால வாய்ப்பு கொடுத்து கூடவே வச்சிருந்ததே காளிச்சரன் தான். ஆனா அந்த ஆக்ட்ரஸ் காளி கூட ஜாலியா இருந்த மாதிரி விஸ்வநாத் கூடவும் பிஸியா இருந்திருக்காங்க. கையும் களவுமா மாட்டின விஸ்வநாத்தை காளிச்சரன் துரத்திட்டு போயிருக்காரு. அப்ப விஸ்வநாத் காளிச்சரனை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு. ஆக்ட்ரஸ்க்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம பேசவும் காளிச்சரன் ஆத்திரத்துல ஆக்ட்ரஸை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிக்காரு. இதை நெய்பர் லேடி பார்த்திருக்காங்க. இந்த கேஸ் கோர்ட்ல நடந்தப்ப நெய்பர் லேடி காளிச்சரனுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க. காளிச்சரன் தான் ஆக்ட்ரஸ் தினமும் டார்ச்சர் பண்ண மாதிரி விஸ்வநாத்தும் பெட்டு போட்டிருக்காரு. அதனால காளிச்சரனுக்கு 14 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு. ஒன்னு சும்மா விட மாட்டேன்னு கோர்ட்ல காளிச்சரன் கத்தியிருந்திருக்காரு. அப்படியே கட் பண்ணி பிரசண்ட காட்டுறாங்க. அதாவது 1971ல 14 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு காளிச்சரனும் ரிலீஸ் ஆயிட்டார் போல. விஸ்வநாத்தை பழி வாங்க காத்துட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. இவர் ஒரு டிடெக்டிவ், பேரு போம்கேஷ். இவங்க ஹீரோவோட ஒய்ஃப். இப்பதான் கன்சீவ் ஆயிருக்காங்க போல. ஹீரோவோட பக்கத்து வீட்டுக்காரர் வராரு. இவரை நெய்பர்னே சொல்றேன். ஒரு டிராமாக்கு போறேன், நீயும் வரியான்னு நெய்பர் கேட்கிறாரு. விஸ்வநாத் நடிக்கிற தி கில்லிங் ஆஃப் கீச்சாக் நாடகத்தை பத்தி தான் நெய்பர் சொல்றாரு. ரீசெண்டா விஸ்வநாத் நடிக்கிற எல்லா டிராமாலையுமே சுலோச்சனாங்கிற ஆக்ட்ரஸ் தான் மெயின் கேரக்டர்ல நடிக்கிறாங்க போல. அதனால சுலோச்சனாவும் ஃபேமஸ் ஆயிருக்காங்க. இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் வராரு. இவர் பேரு அஜித். ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன்ல ஹெல்ப் பண்றது இவர் தான். இவரை ஃப்ரெண்டுன்னே சொல்றேன். ஸ்டேஜ் டிராமாவோட இப்பெல்லாம் கேப்ரே டான்ஸுக்கு தான் கூட்டம் அதிகமா இருக்குன்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. ஹீரோ, ஒய்ஃப், ஃப்ரெண்டு, நெய்பர் 4 பேரும் மத்தியானம் 3 மணிக்கு ஷோக்கு போகலான்னு டிசைட் பண்றாங்க. ஏன்னா இந்த கதை நடக்கிறது பெங்கால்ல அரசியல் சூழ்நிலை சரியில்லாத காலகட்டத்துல. ஈவினிங்க்கு மேல ஒரே கலவர பூமியா மாறிடும். அப்படியே கட் பண்ணி ஒரு டாக்டர் யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு என்வெலப்பை கொடுக்கறத காட்டுறாங்க. அது யாரு, என்ன என்வெலப்னு இப்போதைக்கு நமக்கு தெரியாது. அடுத்த சீன்ல காந்தர்வாங்கிற ஒரு தியேட்டரை காட்டுறாங்க. இங்கதான் ஸ்டேஜ் டிராமா நடக்க போகுது. அதுக்கான லைட்டிங், ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்னு எல்லாத்தையும் ரெடியா செட் பண்ணி டிக்கெட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலயே ஹீரோ, ஒய்ஃப், ஃப்ரெண்டு, நெய்பர் 4 பேரும் அங்க வந்துடுறாங்க. இந்த டிராமால பீம் கேரக்டர்ல நடிக்க போறது விஸ்வநாத் தான். அதுக்காக காஸ்டியூம் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு யங் லேடி வந்து விஸ்வநாத் கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. இவங்களும் டிராமா குரூப்ல நடிக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் தான். இவங்களோட பேரு சோம்ரியா, தியேட்டர் வாட்ச்மேனோட தங்கச்சி. நான் உங்களை ரியானே சொல்றேன். அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இன்னொரு ஆக்டரை காட்டுறாங்க. இவர் பேரு பிரஜுலால. இந்த டிராமால கீச்சா கேரக்டர்ல நடிக்க போறது இவர் தான். இவரை லால்னே சொல்றேன். இவரை பாக்குறதுக்கு 3 பேரு தியேட்டருக்கு பின்பக்கமா வராங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு ரிவால்வரை வாங்கி லால் மறைச்சு வச்சுக்கிறாரு. இதை தியேட்டரோட செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஜன்னல் வழியா ஒருத்தர் பாக்குறாரு. இவர் தான் இந்த டிராமாவோட ஸ்கிரிப்ட் ரைட்டர். இவரை ரைட்டர்னே சொல்றேன். லாலு அந்த 3 பேர்கிட்ட பேசுறத ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து காளிச்சரனும் பாக்குறாரு. இவரும் டிராமா குரூப்ல ஒரு ஸ்டாஃபா இருக்காரு போல. ஆனா பேரை மாத்திக்கிட்டு காளி கிங்கர்ங்கிற பேர்ல இருக்காரு. அடுத்து சுலோச்சனாவை காட்டுறாங்க. இவங்க மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. விஸ்வநாத் அடுத்து நவாப் அண்ட் தி பியூட்டிங்கிற ஒரு டிராமா போட போறார் போல. அந்த டிராமாக்கான போஸ்டரை சுலோச்சனா பாக்குறாங்க. அதுல சுலோச்சனாக்கு பதிலா வாட்ச்மேனோட தங்கச்சி ரியா நடிக்கிறதா போட்டிருக்கு.
அதை பார்த்ததுமே சுலோச்சனாக்கு அப்செட்டாக இருக்கு. அதை பற்றி விஸ்வநாத் கிட்ட கேட்குறதுக்காக போகிறப்ப அவர் ரியா கூட தனியாக பேசிகிட்டு இருக்கதை சுலோச்சனா பார்க்குறாங்க. ரியா விஸ்வநாத் கூட க்ளோஸாக பழகினால கன்சீவ் ஆயிருக்காங்க போல். இன்னும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ரியா சொல்ல, சரி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு விஸ்வநாத் சொல்கிறாரு. இதை பார்த்து சுலோச்சனா டென்ஷன் ஆகி வாஷ் பேசினில் வாமிட் பண்ணுறாங்க. அடுத்து டாக்டர் அங்கே வந்து சுலோச்சனாவை மீட் பண்ணுறாரு. போன சீனில் இவர் தான் யார்கிட்டயோ ஒரு என்வலப்பை கொடுத்தது. இவர் ஆக்சுவலாக விஸ்வநாத்தோட தம்பி தான். சுலோச்சனா கிட்ட ஏதோ ஒரு மருந்து பாட்டிலை ரகசியமாக கொடுக்குறாரு. இது ஒர்க் ஆகும்லன்னு சுலோச்சனா கேட்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு டாக்டர் சொல்கிறாரு. அது என்ன மருந்துன்னு தெரில, ஆனால் இவங்களோட கான்வர்சேஷன் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கிற லைட்மேனோட காதில் விழுகுது. காஸ்டியூம் ரூமில் விஸ்வநாத் ரெடி ஆகிட்டு கண்ணாடியை பார்க்குறப்ப அதில் ஒரு பேப்பர் கட்டிங் ஒட்டி இருக்கு. அதை எடுத்து பார்க்குறாரு. இன்னைக்கு நைட்டு தான் கடைசின்னு அதில் போட்டிருக்கு. அப்போ சுலோச்சனா அங்கே வரவும் அவங்கக்கிட்ட அந்த பேப்பரை காட்டி என்னதுன்னு விஸ்வநாத் கோவப்படுறாரு. இவர் கத்துற சவுண்டு கேட்டு லால் அங்கே வராரு. ஆடியன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஒழுங்காக நடந்துக்கன்னு லால் சொல்கிறாரு. டாக்டர் அங்கே நிற்கிறத பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னு விஸ்வநாத் கேட்குறாரு. ஷோ முடிஞ்சது பேசணும்னு டாக்டர் சொல்கிறாரு. லால் அடுத்து காளி கிங்கரா நடிச்சிட்டு இருக்கிற காளிச்சரண் கிட்ட போய் மர்டர் சீனில் டார்ச் லைட்டை கரெக்டான ஸ்பாட்டில் அடிக்கணும்னு சொல்கிறாரு. நீங்கள் கவலையே படாதீங்க, இன்னைக்கு பர்ஃபெக்ட் மர்டராக இருக்கும்னு காளிச்சரண் சொல்கிறாரு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கெஸ் பண்ணவே முடியல, ஆனால் பல மர்மங்கள் இருக்குன்னு மட்டும் புரியுது. அடுத்த சீனில் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. ஆடியன்ஸில் தான் ஹீரோ உட்காந்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு ரியாவோட கேப்ரே டான்ஸ் நடக்குது. ரியா ஆடி முடிச்சுட்டு பேக் ஸ்டேஜுக்கு வரப்ப சுலோச்சனா அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க. என் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் ஓ வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்கிறேன்னு கோவப்படுறாங்க. அடுத்து ஆக்டர்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷன் நின்னதும் கர்டைன் ஓப்பன் ஆகுது. இந்த ட்ராமா மகாபாரதம் பேஸ் பண்ணி இருந்தாலும் அதில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க போல. கீச்சா கேரக்டரில் லாலு, திரௌபதி கேரக்டரில் சுலோச்சனா, பீம் கேரக்டரில் விஸ்வநாத் நடிக்கிறாங்க. திரௌபதியை கீச்சாக் இன்சல்ட் பண்ணுறான். அதனால பீம்க்கும் கீச்சாக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில் பீம் செத்து போய் கீச்சாக் ஜெயிக்கிற மாதிரி நெகட்டிவ் கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கும் ஒரு படி மேலே போய் பீமை விட கீச்சாக் தான் பெட்டர்னு சொல்லி திரௌபதி கீச்சாக்கை ஹக் பண்ணுறதோட ட்ராமா முடியுது. கர்டைன் க்ளோஸ் ஆகுது. ஆடியன்ஸ் எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. பரவாயில்ல நல்லா தான் இருக்குன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. வீட்டுக்கு போகலாமான்னு ஹீரோவோட வைஃப் கேட்க, இப்போ கர்டைன் கால் பண்ணுவாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்படின்னா ட்ராமாவில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாரும் வரிசையாக நின்று ஆடியன்ஸ்க்கு வணக்கம் வைப்பாங்க. அப்படி எல்லா ஆக்டர்ஸும் வரிசையாக நிற்கிறப்ப விஸ்வநாத் மட்டும் அங்கே இல்லை. பீம் கேரக்டரை ஏற்றுக்கிட்டு அவர் கிளைமேக்ஸில் சாகிற மாதிரி நடித்தார்ல, அப்போ விழுந்தவர் இனி எந்திரிக்கவே இல்லை. என்னாச்சுன்னு எல்லாரும் பார்க்குறப்ப விஸ்வநாத் இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆடியன்ஸ்குள்ளே ஒரே சலசலப்பாகுது. விபரீதம் நடந்துருச்சுன்னு லால் ஆடியன்ஸை வெளியே போக சொல்கிறாரு. ஹீரோ ஸ்டேஜில் ஏறி வந்து பாடியை யாரும் தொடாதீங்கன்னு சொல்கிறாரு. பாடி பக்கத்தில் ஒரு துணி பீஸ் கிடக்கிறத ஹீரோ பார்க்குறாரு. இது சீனுக்கு சம்மந்தமான துணியான்னு ஹீரோ கேட்க, இல்லைன்னு ரைட்டர் சொல்கிறாரு. ஹீரோ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதில் சைனைட் கேஸ் இருந்திருக்குன்னு கெஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் தேட்டருக்கு வந்து க்ரௌடை கிளியர் பண்ணுறாங்க. ஹீரோ இன்ஸ்பெக்டரை அந்த துணியை ஸ்மெல் பண்ணி பார்க்க சொல்கிறாரு. அது சைனைட் தான்னு கன்ஃபார்ம் ஆகுது. துணியில் கிளாஸ் பீசஸ் இருக்குன்னா கில்ல சைனைட் பாட்டில் துணிக்குள்ளே வச்சு சரியான நேரம் பார்த்து அந்த பாட்டிலை உடச்சிருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. விஸ்வநாத்தோட பாடியை அட்டாப்சிக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. கிளைமேக்ஸில் கீச்சாக்கு பீமை கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. பீமா நடித்த விஸ்வநாத் தான் இறந்துட்டாருன்னு காளிச்சரண் சொல்கிறாரு. கீச்சாக்கா நடித்தது யாருன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, நான் தான்னு லால் சொல்கிறாரு. சீனில் நடந்ததை லால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. விஸ்வநாத்க்கு எதிரிகள் இருக்காங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, இந்த தேட்டரில் நாங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலி மாதிரின்னு லால் சொல்கிறாரு. விஸ்வநாத் போட்டிருந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் கூட தேட்டரில் ஒர்க் பண்ணுற எல்லாரோட பேரையுமே போட்டிருக்காராம். இப்படிப்பட்ட ஒருத்தர் இறந்து போயிட்டாரேன்னு லால் அழுகிறாரு. எல்லாரும் ஷாக்கில் இருக்கனால நாளைக்கு இன்ட்ராகேஷனை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போகிறாரு. சரி அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததும் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஹீரோவும் சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த பக்கமாக வந்த லைட்மேனு திருன்னு முழிக்கிறத பார்த்து ஏதாவது சொல்லணுமான்னு ஹீரோ கேட்க, இல்லைன்னு லைட்மேன் தலையாடுறாரு. தேட்டரை விட்டு கிளம்புறப்ப நெய்பர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ட்ராமா முடிஞ்சு கர்டைன்லாம் க்ளோஸ் ஆகி ஆடியன்ஸ் எல்லாரும் கை தட்டினாங்களே, அதுக்கப்புறம் வளையல் சத்தம் மாதிரி கேட்டுச்சான். ஃப்ரெண்டுக்கு ஷூட் பண்ண மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. நெய்பருக்கு கேட்ட வளையல் சத்தம் சென்டர் ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்கு. ஃப்ரெண்டுக்கு கேட்ட ஷூட்டிங் சத்தம் ஸ்டேஜுக்கு ரைட் சைட்லேருந்து வந்திருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் இறந்து போயிட்டாரேன்னு ஒய்ஃப் ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோ அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்த நாள் தேட்டரில் வச்சு எல்லார்கிட்டையும் கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. விஸ்வநாத் போட்டிருந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் காளி கிங்கரோட பேர் மட்டும்தான் இல்லை, ஏன்னா அவர் இந்த குரூப்பில் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. இவர் காளிச்சரன்னு யாருக்குமே அடையாளம் தெரியல போல. இதே நேரம் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்த சுலோச்சனா கிட்ட ஹீரோ போய் விசாரிக்கிறாரு. சுலோச்சனாக்கு ட்ராமா குரூப்பில் வாய்ப்பு கொடுத்தது லால் தான். அவர் கூட தான் 8 வருஷமாக சேர்ந்து நடிச்சிருந்துருக்காங்க. ஒரே வீட்லேயும் ஸ்டே பண்ணிக்காங்க.
அப்புறம் தான் விஸ்வநாத் லாலோட குரூப்ல சேர்ந்திருக்காரு. அப்படிதான் சுலோச்சனாக்கும் விஸ்வநாத்க்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. விஸ்வநாத் கூட சேர்ந்து நடிச்சு சுலோச்சனா பாப்புலர் ஆயிருக்காங்க. இதை பத்தி லால் கிட்ட ஹீரோ கேட்கிறாரு. லாலும் விஸ்வநாத்தும் ஒன்னா தான் காலேஜ்ல படிச்சிருந்திருக்காங்க. லால் டிராமா குரூப் ஆரம்பிச்ச டைம்ல விஸ்வநாத் நக்சலைட் இயக்கத்துல சேர்ந்திருக்காரு. அப்புறமா ஒரு நாள் போலீஸ் துரத்துனதுல லால் கிட்ட அடக்கலம் தேடி வந்திருக்காரு. விஸ்வநாத் ஒரு நல்ல ஆக்டர்ங்கனால நீ புரட்சி பண்றதை விட்டுட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு லால் சொல்லியிருக்காரு. ஆக்டிங்ல படிப்படியா விஸ்வநாத்க்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்கு. அப்படியே லால் கூட சேர்ந்து சுலோச்சனாவை கரெக்ட் பண்ணிக்காரு. ஃபிளாஷ்பேக் சீன்லயும் இதே மாதிரி ஒரு வேலையை தான் பார்த்தாரு. விஸ்வநாத்தோட பேராசையை அவனை அழிச்சிருச்சுன்னு லால் சொல்றாரு. எது மேல பேராசைப்பட்டாருன்னு ஹீரோ கேட்க, பேரு புகழ் அப்புறம் அப்படின்னு லால் இழுக்கிறாரு. ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப ஸ்டேஜ்ல ரியா எதையோ தேடிட்டு இருக்கதை ஹீரோ நோட் பண்றாரு. ஹீரோவை பார்த்ததும் ரியா சைலண்டா போயிடுறாங்க. ரியா எதை தேடி இருப்பாங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஸ்டேஜ்ல இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில புல்லட் பாஞ்சு கிடக்கு. ஃப்ரெண்டுக்கு கேட்ட ஷூட்டிங் சத்தம் இதுவாக தான் இருக்கும்னு ஹீரோ கெஸ் பண்றாரு. ஸ்டேஜுக்கு ரைட் சைட்ல இருந்து புல்லட் வந்ததை ஸ்டேஜுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து ரியா பார்த்துருக்காங்க போல. புல்லட்டை ஃபயர் பண்ணது யாருன்னு ரியாவுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குன்னு கெஸ் பண்ணி ஹீரோ ரியாவை மீட் பண்றாரு. ஹீரோ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எதையுமே பார்க்கலன்னு ரியா சொல்றாங்க. புல்லட் வந்ததை மட்டும்தான் பார்த்தாங்களா? சரி, சுலோச்சனாக்கும் விஸ்வநாத்க்கும் நடுவில் என்ன உறவுன்னு ஹீரோ கேட்குறாரு. சுலோச்சனா ஸ்டார்டிங்கில் லால் கூட இருந்தாலும் ரீசெண்டாக விஸ்வநாத்தை லவ் பண்ணதை ரியா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ எல்லாரையும் ஸ்டேஜில் அசம்பிள் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டரை வர சொல்லி புல்லட்டை காமிக்கிறாரு. யாருக்குமே ஷூட்டிங் சவுண்ட் கேட்காத அளவுக்கு சைலன்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணுறாரு. புல்லட் வந்த அதே நேரம் தான் சயனைட் பாட்டிலும் உடைக்கப்பட்டிருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. லாஸ்ட் சீன் நடந்தப்ப யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருந்தாங்கன்னு ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து லால் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. விஸ்வநாத் செத்துட்டா கிடைக்கிற இன்சூரன்ஸ் பணத்தால் எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்குன்னா எல்லாருமே சஸ்பெக்ட்ஸ் தான் ஹீரோ சொல்கிறாரு. இங்கே எல்லாருக்குமே விஸ்வநாத் மேலே சின்ன சின்ன கோவம் இருந்தாலும் நாங்கள் யாரும் கொலை பண்ணுற அளவுக்கு போக மாட்டோம்னு லால் சொல்கிறாரு. விஸ்வநாத் பொண்ணுங்க விஷயத்தில் வீக்காக இருந்தது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களுக்கும் துரோகம் பண்ணுறவராகவும் இருந்திருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோ சுலோச்சனா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. விஸ்வநாத் கூட சுலோச்சனா நெருக்கமாக இருந்ததை லால் பார்த்துருக்காரு. விஸ்வநாத்தை பிடிக்கும்னா நீ அவன் கூடயே போயிடுன்னு சுலோச்சனா கிட்ட லால் சொல்லியிருக்காரு. ஆனால் விஸ்வநாத்தே போலீஸ்க்கு பயந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப சுலோச்சனாவால் அவர் கூட போக முடியல. லால் கூட ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ரூமில் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது லாலோட மனசை காயப்படுத்திடுச்சுன்னு சுலோச்சனா ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோ அடுத்து லைட்மேன் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. விஸ்வநாத்தை பற்றி மேலும் சில விஷயங்கள் ஹீரோக்கு தெரிய வருது. விஸ்வநாத் சுலோச்சனாக்கு அடுத்து ரீசெண்டாக ரியாவுக்கு தூண்டில் போட்டிருக்காரு. ரியாவை கேப்ரே டான்ஸ் ஆட வச்சு தேட்டருக்கு கூட்டத்தை சேர்த்துருக்காரு. ட்ராமாவில் லீட் ரோல் தரேன்னு ரியாவை நல்லா யூஸ் பண்ணிக்காரு. இது எல்லாமே தேட்டரில் வாட்ச்மேனாக இருக்கிற ரியாவோட அண்ணனுக்கு பிடிக்கல. விஸ்வநாத் பேச்சை கேட்காதுன்னு ரியாவை வாட்ச்மேன் வார்ன் பண்ணியிருக்காரு. ட்ராமாவில் கிடைக்கிற சான்ஸும் அது மூலமாக கிடைக்கிற பணமும் முக்கியம்னு ரியா நினச்சிருந்துருக்காங்க. விஸ்வநாத்க்கு ஒரு முடிவு கட்டணும்னு வாட்ச்மேனும் ஒரு முடிவோடு இருந்திருக்காரு. ஒரு நாள் ஷோக்கு முன்னாடி மேக்கப் ரூமில் வச்சு ரியாவை விஸ்வநாத் கிஸ் பண்ணதை வாட்ச்மேன் பார்த்துட்டு பிரச்சனையாக இருக்கு. லைட்மேன் தான் வந்து வாட்ச்மேனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. இதை பார்த்த சுலோச்சனா உங்களுக்கு வெக்கமே இல்லையான்னு விஸ்வநாத்தை கேட்க நீ பெரிய ஒழுங்கான்னு விஸ்வநாத்தை அவங்கள இன்சல்ட் பண்ணிக்காரு. லைட்மேனு இப்போ இன்னொரு விஷயத்த ஹீரோ கிட்ட தயங்கிக்கிட்டே சொல்கிறாரு. ரொம்ப நாளாக தேட்டருக்கே வராத விஸ்வநாத்தோட தம்பி அதாவது டாக்டர் அன்னைக்கு தான் தேட்டருக்கு வந்திருக்காரு. ட்ராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுலோச்சனா கிட்ட ஒரு மருந்து பாட்டிலை கொடுத்தார்ல, அதை பற்றி ஹீரோ கிட்ட லைட்மேன் போட்டு கொடுத்துட்றாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் ஃப்ரெண்டும் டாக்டரை மீட் பண்ணுறாங்க. தேட்டர் குரூப்பில் இருந்த லவ் ட்ரையாங்கிளை பற்றி டாக்டர் சொல்கிறாரு. விஸ்வநாத் ரியா பின்னாடி போனனால சுலோச்சனா ஹர்ட் ஆயிருக்காங்க. சுலோச்சனாவுமே லாலை ஏமாத்திட்டு விஸ்வநாத் பின்னாடி போனவங்க தான். இது லாலுக்கு வருத்தமாக இருந்தாலும் விஸ்வநாத்தை ஒரு சகோதரன் மாதிரி நினச்சனால தான் லால் விட்டு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, விஸ்வநாத் இல்லைன்னா தேட்டருக்கு கூட்டம் வராதுன்னு லாலுக்கும் தெரியும். விஸ்வநாத் ரியாவை யூஸ் பண்ணிக்கிறது பிடிக்காம தான் தேட்டர் பக்கமே போகாமல் டாக்டர் இருந்திருக்காரு. அப்புறம் எதுக்கு அன்னைக்கு மட்டும் தேட்டருக்கு போனீங்க, சுலோச்சனா கிட்ட என்ன பாட்டில் கொடுத்தீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. ஷாக்கான டாக்டர் அது ஒன்று சைனைட் கிடையாதே, அபாஷனுக்கான மருந்துன்னு சொல்கிறாரு. அது ரியாக்காகவான்னு ஹீரோ கேட்க ஆமான்னு டாக்டர் சொல்கிறாரு. இதே நேரம் தேட்டரில் அடுத்த கொலை நடக்குது. இப்போ இறந்து போனது லைட்மேன், பாடியை முதல்ல பார்த்தது ரியா. அடுத்த சீனில் ஹீரோவும் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. விஸ்வநாத் போட்டிருந்த இன்சூரன்ஸ் பாலிசியை வச்சு பார்த்தா எல்லாருக்குமே அதில் மோட்டிவ் தான். ஆனால் ஸ்ட்ராங்கான மோட்டிவ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா லாலுக்கும் சுலோச்சனாக்கும் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. ரியாவை ஏமாற்றி விஸ்வநாத் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காருன்னா வாட்ச்மேனுக்கும் மோட்டிவ் இருக்குது. டாக்டர் கிட்ட கேட்டு சைனைட் பாட்டில் வாட்ச்மேன் வாங்கியிருக்கலான்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு.
அண்ணன் இல்லைன்னா சொத்து தம்பிக்கு தான் வரும். ஸோ டாக்டருக்கே மோட்டிவ் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ ஹீரோவோட வீட்டுக்கு ஏசிபி வராரு. 14 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்வநாத்க்கும் காளிச்சரனுக்கும் நடந்த பிரச்சனையை பற்றி ஏசிபி சொல்கிறாரு. பிஸ்வநாத் துரோகம் பண்ணதையும் காளிச்சரன் ஆக்ட்ரஸை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனதையும் ஓப்பனிங் சீன்லேயே பார்த்துட்டோம். பிஸ்வநாத் யங் ஏஜ்லேருந்தே இதே வேலையாக இருந்திருக்காருன்னு ஹீரோக்கு தெரிய வருது. இப்போ அந்த காளிச்சரன் எங்கன்னு ஹீரோ கேட்க, ஜெயிலில் இருந்த காளிச்சரன் தண்டனை முடிஞ்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிட்டதா ஏசிபி சொல்கிறாரு. இவர் லாஸ்ட்டாக காளிச்சரனை பார்த்தப்ப மொட்டை அடித்து சாமியார் மாதிரி இருந்தாரா. இனிமேல் என் வாழ்க்கையை கடவுள்கிட்ட அர்ப்பணிக்க போகிறேன்னு ஏசிபி கிட்ட காளிச்சரன் சொல்லியிருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோ ஃப்ரெண்டு ஏசிபி 3 பேரும் காளிச்சரன் தங்கி இருக்கிற மேன்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே காளிச்சரன் இல்லை, அவர் கோயில் குளம்னு ஆன்மீக சுற்றுலா போயிருக்கதா பக்கத்து ரூமில் இருக்கிறவர் சொல்கிறாரு. ஸ்பார்க்கி யூஸ் பண்ணி காளிச்சரனோட ரூமை திறந்து பார்க்குறாங்க. த கில்லிங் ஆஃப் கீச்சக் ட்ராமாக்கான டிக்கெட் அங்கே இருக்கதை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ தேட்டருக்கு போகிறாரு. அங்கே வந்து சுலோச்சனா அன்னைக்கு கண்ணாடியில் ஒட்டி இந்த பேப்பர் கட்டிங்கை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இன்னைக்கு நைட்டு தான் கடைசின்னு போட்டிருந்த அந்த பேப்பர் தான். கேஸ் இன்னும் சிக்கலாயிட்டே போதேன்னு ஹீரோவும் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பழி வாங்கியே தீர்வேன்னு 14 வருஷத்துக்கு முன்னாடியே காளிச்சரன் சபதம் போட்டிருக்காரு. அவரோட ரூமில் நாடகத்துக்கான டிக்கெட்டும் இருக்குது. இப்போ காளிச்சரனை ஆளையே காணோம். லாலு, சுலோச்சனா, வாட்ச்மேன், டாக்டர்னு ஏற்கனவே சஸ்பெக்ட் லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. ஊரில் எங்கே பார்த்தாலும் அரசியல் கொலைகள் நடக்குது. சாப்பாட்டுக்கே மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் பெங்கால் தேட்டரில் கேப்ரே டான்ஸுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. இந்த நாடு எங்கே தான் போயிட்டுருக்கோன்னு ஹீரோ வருத்தப்படுறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் ஃப்ரெண்டும் லாலை வீட்டுக்கு போய் மீட் பண்ணுறாங்க. அங்கே இன்னொரு ரூமில் சுலோச்சனாவும் இருக்காங்க. காளிச்சரன் மொட்டையடிச்ச சாமியார் உங்கள் ட்ராமா குரூப்பில் இருக்காரான்னு லால் கிட்ட ஃப்ரெண்டு கேட்குறாரு. அப்படி யாரும் இல்லையேன்னு லால் சொல்கிறாரு. ரியாக்காக சுலோச்சனா டாக்டர் கிட்டேருந்து அபாஷன் மருந்து வாங்கினதை பற்றி ஹீரோ கேட்க, அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு லால் சொல்லிடுறாரு. கில்லிங் ஆஃப் கீச்சக் ட்ராமாவோட ஸ்கிரிப்டை லால் கிட்டேருந்து வாங்கிட்டு ஹீரோவும் ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் லால் ஒரு பேக்கோட தேட்டருக்கு வராரு. லாலுக்கு தெரியாமல் பேக்கை ஓப்பன் பண்ணி ரைட்டர் பார்க்குறாரு. அதை பார்த்த காளிச்சரன் பேக்கில் என்ன தேடுறேன்னு கேட்க, ஒன்றும் இல்லையேன்னு ரைட்டர் சமாளிக்கிறாரு. ஆக்சுவலாக லால் அன்னைக்கு ரிவால்வர் வாங்கினதை 2nd ஃப்ளோர்லேருந்து ரைட்டர் பார்த்தால, அது பேக்கில் இருக்குமோன்னு நினச்சி பார்த்துருக்காரு. லைட்மேனும் கொலை செய்யப்பட்டிருக்கார்ல, அதனால தேட்டரில் வேலை செய்கிற லைட்மேனோட ஒய்ஃப் கிட்ட ஹீரோ விசாரிக்கிறாரு. லைட்மேன் சாகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு கில்லரை கண்டுபிடிச்சதா ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அது யாருன்னு சொல்லலையா. சரின்னு ஹீரோ கிளம்புறப்ப காளிச்சரன் காளியோட ஃபோட்டோக்கு கீழே உட்காந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்க்குறாரு. அடுத்து நைட் டைமில் டாக்டர் ஒரு என்வெலப்பை யார்கிட்டயோ ரகசியமாக கொடுக்குறாரு. இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு தடவை பண்ணார். அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோக்கு கால் பண்ணி சில இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறாரு. பிஸ்வநாத் இறந்தது சைனைட் கேஸ்னால தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சான். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி செட் ப்ராப்பர்ட்டியில் இருந்த புல்லட்டும் லைட்மேன் உடம்புல அந்த புல்லட்டும் ஒரே ரிவால்வரோடது தான். அதுவும் போலீஸ் யூஸ் பண்ணுற ரிவால்வரா. போலீஸோட ரிவால்வர் எப்படி கில்லர் கைக்கு கிடச்சிதுன்னு ஹீரோ கேட்க, போலீஸோட வெப்பன்ஸை திருடுறதும் இப்போல்லாம் சகஜமாக நடக்குதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. பிஸ்வநாத்க்கு நக்சல் கனெக்ஷன் இருந்ததை பற்றி விசாரிங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஏசிபிக்கு கால் பண்ணி அவரை கூட்டிகிட்டு மறுபடியும் காளிச்சரனோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே கிடந்த நியூஸ் பேப்பரை பார்த்து ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்னைக்கு நைட்டு தான் கடைசின்னு கண்ணாடியில் ஒட்டியிருந்தது இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணது தான். அதை பண்ணது காளிச்சரன். அவர் ஆன்மீக சுற்றுலாலாம் போல தேட்டரில் தான் ஒளிஞ்சிருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. ஏசிபி கிட்டேருந்து காளிச்சரனோட ஃபைலை வாங்கி பார்க்குறாரு. அதில் இந்த காளிச்சரனோட ஃபோட்டோவை பார்த்ததுமே ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்கு. தேட்டரில் இருக்கிற காளி கிங்கர் தான் காளிச்சரனான்னு ஹீரோக்கு டவுட் வந்து உடனே கிளம்புறாரு. கிங்கர்னா சேவகன்னு அர்த்தம். அதாவது காளி கிங்கர்னா காளிக்கு சேவகன்னு அர்த்தம். சரன்னா பாதம்னு அர்த்தம். காளிச்சரன்னா காளியோட பாதத்தில் இருக்கிறவன்னு அர்த்தம். ஆக மொத்தம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். காளி ஃபோட்டோக்கு கீழே உட்காந்து அவர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்தப்பவே ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அடுத்த சீனில் ஹீரோ தேட்டருக்கு வராரு. படுத்திருக்கிற காளிச்சரனை எழுப்பி அவர் தலைமுடியை பிடிச்சி இழுத்து பார்க்குறாரு. ஏன்னா காளிச்சரன் மொட்டை அடிச்சுக்கதை ஏசிபி சொன்னார்ல, காளிச்சரன் விக்கை வச்சுக்கிட்டு காளி கிங்கரை நடிக்கிறத ஹீரோ நினச்சி தான் முடி ஒரிஜினலான்னு ஹீரோ டெஸ்ட் பண்ணுறாரு. அது விக் இல்லை, ஒரிஜினல் முடின்னு தெரிய வருது. அப்படின்னா இது காளிச்சரன் இல்லை, காளி கிங்கர் தானோன்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அடுத்து ரியா ஹீரோ கிட்ட சில விஷயங்களை சொல்கிறாங்க. அன்றைக்கி ட்ராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த பிஸ்வநாத் கிட்ட சொன்னாங்கல்ல, அதை விரும்பாத பிஸ்வநாத் கருவை கலைக்க சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணாதான் அடுத்த ட்ராமாவில் சான்ஸ் கிடைக்கும்னு பிளாக்மெயிலும் பண்ணியிருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோவும் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸ்டேஜுக்கு சைட்லேருந்து வந்த புல்லட்டு மிஸ் ஆயிருக்கு. அடுத்து ஸ்டேஜ் மேலே சைனைட் கேஸ் பாட்டில் உடஞ்சி பிஸ்வநாத் இறந்து போயிருக்காரு. சைனைட் பாட்டிலை கொண்டு வந்தது டாக்டர்னு வச்சுக்கிட்டாலும் அதை உடைச்சது யாராக இருக்கும்னு ஹீரோ யோசிக்கிறாரு.
லாஸ்ட் சீனில் விஸ்வநாத் கூட இருந்தது லால் தான். கர்டைன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கேட்ட வளையல் சத்தம் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. சுலோச்சனா போட்டிருந்த காஸ்டியூமில் வளையலே இல்லை, ரியா தான் வளையல் போட்டிருந்தாங்க. ஆனால் விஸ்வநாத் மூலமாக பேரு புகழ் பணம் கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்த ரியா ஏன் கொலை பண்ணணும்? இப்படி பல கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் புல்லட் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, ஷூட் பண்ண ரிவால்வர் ஒன்றும் கிடைக்கல. அது யார்கிட்ட இருக்குன்னு ஹீரோக்கு தெரியல. அடுத்த சீனில் லைட்மேனோட ஒய்ஃப் ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. விஸ்வநாத் இறந்த அடுத்த நாள் லைட்மேன் ஒய்ஃப் கிட்ட நிறைய பணத்தை கொடுத்துருக்காரு. உடனே லட்சக்கணக்கில் யோசிச்சிடாதீங்க, இது 1971 நடக்கிற கதை. 200 ரூபாய் கொண்டு வந்து லைட்மேன் புல்லட்டை ஃபயர் பண்ண ஆள் யாருன்னு தெரியும்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அது யாருன்னா சொல்லலையா. மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ஆளை பிளாக்மெயில் பண்ணுற பிளான்ல லைட்மேன் இருந்திருக்காரு. ரிவால்வர் யாரோட பேக்ல இருந்துச்சு, அது யார் எடுத்து ஃபயர் பண்ணாங்கன்னு லைட்மேன் ஒய்ஃப் கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் ஒய்ஃப் பேக் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, அது லாலோட பேக் தான். அடுத்த சீன்ல ஹீரோ ரைட்டரை மீட் பண்றாரு. டிராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேட்டருக்கு பின்பக்கமா 3 பேர் வந்து ரிவால்வரை லால் கிட்ட கொடுத்ததை ரைட்டர் பார்த்தார்ல. அதே மாதிரி லைட்மேன் சாகிறதுக்கு முன்னாடி லாலோட பேக்ல இருந்து ரிவால்வரை எடுத்துட்டாங்கன்னு ரைட்டர் கிட்ட சொல்லியிருக்கார் போல. ஒய்ஃப் கிட்ட சஸ்பென்ஸ் வச்ச மாதிரியே ரைட்டர் கிட்டையும் ரிவால்வரை எடுத்தது யாருன்னு லைட்மேன் சொல்லவே இல்லை. இப்போ இன்னொரு விஷயத்த ரைட்டர் சொல்கிறாரு. ட்ராமா கிளைமேக்ஸில் சுலோச்சனா பேசின டயலாகு ஸ்கிரிப்ட்லேயே இல்லையா. பீம் கேரக்டர் இறந்ததுக்கப்புறம் கீச்சா கிட்ட திரௌபதி சொல்கிற ஆக்சுவல் டயலாக் வேற. ஆனால் சுலோச்சனா லாலை பார்த்து நான் உன் கூட மறுபடியும் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொந்த வசனம் பேசியிருக்காங்க. இந்த டயலாக் ஸ்கிரிப்ட்லேயே இல்லையேன்னு அப்போவே ரைட்டர் ஷாக் ஆயிருக்காரு. ஹீரோ வீட்டுக்கு வந்து ட்ராமாவோட ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்துருக்காரு. சுலோச்சனா சொல்ல வேண்டிய டயலாக் வேற, அப்படியே அவங்க மாற்றி சொன்னாங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஒருவேளை சுலோச்சனா மனசுலேருந்து பேசியிருக்கலான்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோ லாலோட வீட்டுக்கு போகிறப்ப சுலோச்சனா குளிச்சுட்டு நடந்து வராங்க. இதை வந்தேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. லால் மார்க்கெட்டுக்கு போயிருக்கார் போல. லால் வந்தால் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துட்டு ஹீரோ கிளம்புறாரு. அப்புறமா சிகரெட்டை மறந்து வச்சிட்ட மாதிரி ஹீரோ திரும்ப வராரு. அப்போ சுலோச்சனா ஏதோ யோசனையில் இருக்காங்க. ட்ராமாவில் கடைசி டயலாகை மாற்றி பேசினதை பற்றி ஹீரோ கேட்க சுலோச்சனா கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. நீங்கள் லால் கொடுத்த புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதை நினச்சி அப்படி சொன்னீங்களான்னு ஹீரோ கேட்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையேன்னு சுலோச்சனா சமாளிக்கிறாங்க. அப்புறமா ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணுறாரு. லால் 1970 நக்சல் இயக்கத்தில் இருந்து அரெஸ்ட் ஆயிருக்கார் போல. அது சம்பந்தமான ரிப்போர்ட்டை இன்ஸ்பெக்டர் படித்து காமிக்கிறாரு. அந்த டைமில் லால் மேலே நடந்த ஒரு அட்டாக்ல அவரோட ப்ரைவேட் பார்ட்டில் அடிபட்டிருக்கு. அதனால் அவர் குழந்தையே பெற்றுக்க முடியாதுன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டே இருக்கு. அதே நக்சல் இயக்கத்தில் தான் விஸ்வநாத்தும் இருந்திருக்காரு. நேற்று சில ஸ்டூடெண்ட்ஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போல. அது வேற யாரும் இல்லை, லாலுக்கு ரிவால்வர் கொடுத்த அந்த 3 பேர் தான். போராட்டம் புரட்சின்னு சுற்றிக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து லால் ரிவால்வரை வாங்கியிருக்காரு. விஸ்வநாத் இறந்தது சைனைட் கேஸ்னால தானே, அப்புறம் இதுக்கு ரிவால்வரை பற்றி ரொம்ப யோசிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ரிவால்வர் லாலோட பேக்லேருந்து திருடு போயிருக்கு. ஸோ ரிவால்வர் இல்லாதனால லால் தான் சைனைட் யூஸ் பண்ணாரா இல்லை விஸ்வநாத்தை 2 பேர் டார்கெட் பண்ணாங்களா, இதை கண்டுபிடிக்க தான் ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோ மாறு விஷயத்தில் டாக்டரோட கிளினிக்கில் இருக்காரு. அப்போ சுலோச்சனா டாக்டருக்கு கால் பண்ணி அபார்ஷன் பற்றி பேசுகிறாங்க. அதெல்லாம் ரிஸ்க்குன்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்புறமா டாக்டர் கிளினிக்கை பூட்டிட்டு நடந்து போகிறப்ப ஹீரோ ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ டாக்டர் யார்கிட்டயும் ஒரு என்வெலப்பை ரகசியமாக கொடுக்குறாரு. ஹீரோவும் போலீஸும் அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிடுறாங்க. என்வெலப்பை டாக்டர் கிட்டேருந்து வாங்கினது வேறு யாரும் இல்லை, லால் தான். மாட்டிக்க கூடாதுன்னு லால் மாறு விஷயத்தில் வந்திருக்காரு. ஏற்கனவே ஒரு தடவை டாக்டர் கிட்டேருந்து என்வெலப்பை வாங்கினதும் லால் தான். அதாவது விஸ்வநாத் கொலை நடந்த அன்னைக்கு. இந்த கேஸில் கர்டைனை க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் எல்லாரும் தேட்டரில் அசம்பிள் ஆகுறாங்க. கில்லிங் ஆஃப் கீச்சக் ட்ராமாவில் லாஸ்ட் சீனை ரெக்ரியேட் பண்ணுவோன்னு ஹீரோ சொல்கிறாரு. எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனில் போய் நிற்கிறாங்க. இப்போ ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சுலோச்சனாவை லால் கிட்டேருந்து பிரித்து விஸ்வநாத் தான் பக்கம் எடுத்துக்கிட்டாரு. அதனால் சுலோச்சனா ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அவங்களால அடுத்த ட்ராமாவில் நடிக்க முடியாதுன்னு யோசித்த விஸ்வநாத் அந்த ரோலை ரியாவுக்கு கொடுத்துருக்காரு. ரியா மேலே விஸ்வநாத்க்கு லவ்லாம் இல்லை, இதை ரியா புரிஞ்சுக்கவும் இல்லை. ஒரு கட்டத்தில் ரியாவும் விஸ்வநாத்னால ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இதனால இந்த 3 பேருக்குள்ள ஒரு கோல்டு வார் போயிருக்கு. லால் ஒரு இம்பார்ட்டன்ட், அதனால தான் சுலோச்சனா விஸ்வநாத் கூட போனதை லால் தடுக்கல. ஆனால் விஸ்வநாத்க்கு சுலோச்சனா மேலே இருந்தது லவ் கிடையாது, லஸ்ட் தான். இதனால தான் சுலோச்சனா லால் கூட புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்டிருக்காங்க. கிளைமேக்ஸ் டயலாகை மாற்றி மனசில் இருந்ததை பேசியிருக்காங்க. விஸ்வநாத்தால் உண்டான கருவை கலைக்க தான் டாக்டர் கிட்ட சொல்லி அபார்ஷன் மருந்து சுலோச்சனா வாங்கியிருக்காங்க. அந்த அபார்ஷன் மருந்து ரியாக்காக வாங்கினதில்லை,
டாக்டர் கிட்ட அன்னைக்கு இன்னொரு பாட்டில் இருந்திருக்கு, அதுதான் சைனைட் பாட்டில். ரிவால்வர் மிஸ் ஆனனால கடைசி நேரத்தில் லால் டாக்டர் கிட்ட சொல்லி சைனைட் பாட்டில் ரெடி பண்ணியிருக்காரு. அதை யூஸ் பண்ணது யாரு? லால் வச்சிருந்த ரிவால்வரை திருடி அதை ஃபயர் பண்ணது யாரு? அதே ரிவால்வரால் லைட்மேனை கொலை பண்ணது யாரு? இந்த கேள்விகளுக்கான பதிலை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு லால் ஏன் ரிவால்வரை வச்சிருக்கணும்? ஏன்னா அன்னைக்கு லால் கொலை பண்ண வேண்டிய டார்கெட்டு பிஸ்வநாத். லால் மெம்பராக இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டியில் தான் பிஸ்வநாத்தும் டாக்டரும் மெம்பராக இருக்காங்க. பார்ட்டிக்கு உண்மையாக இல்லாதவங்களுக்கு தண்டனையாக அவங்கள கொலை பண்ணுறதான் அந்த பார்ட்டியோட கொள்கையே. யாரை எப்போ எப்படி கொலை பண்ணணும்னு பார்ட்டி கொடுக்குற ஆர்டர்னு ஒரு சீக்ரெட் லெட்டரில் வருமா. அந்த சீக்ரெட் லெட்டர் இருக்கிற என்வலப்பை கொலை பண்ண போகிற பார்ட்டி மெம்பர்கிட்ட டெலிவர் பண்ணுறதான் டாக்டர். தன்னோட அண்ணன் பேர் தான் இருக்குன்னு தெரியாமையே அன்னைக்கு என்வலப்பை லால் கிட்ட டாக்டர் கொடுத்துருக்காரு. லாலும் பிஸ்வநாத்தை கொலை பண்ண ரெடியாக இருக்காரு. கர்டைன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சென்டர் ஸ்டேஜில் வளையல் சத்தம் கேட்டுச்சுல, அது ஆக்சுவலாக வளையல் சத்தம் கிடையாது, சுலோச்சனாவோட கொலுசு சத்தம். அன்னைக்கு ஹீரோ லாலை பார்க்க போனப்ப சுலோச்சனா குளிச்சுட்டு நடந்து வந்தாங்கல்ல, அப்போதான் ஹீரோ அந்த சத்தத்தையும் நோட் பண்ணிக்காரு. ட்ராமா முடிஞ்சு கர்டைன் க்ளோஸ் ஆனதும் துணியால் சுற்றி இந்த சைனைட் பாட்டிலை லால் கிட்டேருந்து வாங்கி அதை பிஸ்வநாத் கிட்ட போட்டு அந்த பாட்டிலை உடைச்சது சுலோச்சனா தான். பிஸ்வநாத் சாகிறதுக்கு சுலோச்சனா தான் காரணம். லாலுக்கு என்வலப் வந்ததை சுலோச்சனா பார்த்துருக்காங்க. ஆனால் லால் பிஸ்வநாத்தை கொலை பண்ண மனசு இல்லாமல் இருந்திருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள் வேலையை நான் முடிக்கிறேன்னு சுலோச்சனா கொலை பண்ணிக்காங்க. தனக்கு துரோகம் பண்ண கோவம் சுலோச்சனாக்கும் இருந்திருக்கும்ல. இது எல்லாத்தையுமே ஹீரோ எல்லார் முன்னாடியும் சொன்னதும் லைட்மேனை கொலை பண்ணது யாருன்னு காளிச்சரன் கேட்குறாரு. அது நீங்கள் தான்னு ஹீரோ அடுத்த உண்மையை உடைக்கிறாரு. லாலோட பேக்லேருந்து ரிவால்வரை திருடின ஆளை லைட்மேன் பார்த்துருக்காரு. அதை வச்சு லைட்மேன் பிளாக்மெயில் பண்ணிக்காரு. அதனால தான் லைட்மேன் கொலை செய்யப்பட்டாரு. அவரை கொலை பண்ணது வேற யாரும் இல்லை, காளி கிங்கரா நடிச்சிட்டு இருக்கிற காளிச்சரன் தான். காளிச்சரன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி மொட்டை போட்டு சாமியார் ஆகிட்டு தான் எல்லாரும் நம்பியிருக்காங்க. ஆனால் தேட்டரில் வேலை செய்கிற காளி கிங்கருக்கு முடி ஒரிஜினலாக இருக்கு. அது எப்படின்னா எல்லாரும் ஏமாத்துறதுக்காக காளிச்சரன் பண்ண ட்ரிக்கு தான். காளிச்சரன் மொட்டை போட்டுட்டு முடியை ஃபேக்காக வைக்கல, முடியை ஒரிஜினலாக வச்சுட்டு மொட்டைக்கு விக்க ரெடி பண்ணியிருக்காரு. காளிச்சரனை ஃபாலோ பண்ணி ஹீரோ அதை கண்டுபிடிச்சிட்டாரு. கிளைமேக்ஸில் போலீஸ் காளிச்சரனையும் சுலோச்சனாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. நடந்த சம்பவங்கள்னால மனசுடைஞ்சு இந்த நாடக கலையை விட்டுறாதீங்க, நம்மளோட கல்ச்சரை எல்லார்கிட்டையும் கொண்டு போங்கன்னு ட்ராமா குரூப்க்கு ஹீரோ அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்து வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட நமக்கு பிறக்க போகிற குழந்தைய பொறுப்போடு வளர்க்கணும்னு சொல்கிறாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.